ஹாய், இன்னைக்கு வீட்லயே கீ ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்ய ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அது கூடயே ஒரு சின்ன தக்காளி அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 பச்சை மிளகாய் அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் நல்லா ஹீட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அது கூட 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 மராத்தி மொக்கு. என்கிட்ட ஏலக்காய் இல்லாதனால நான் அதை ஆட் பண்ணல. ஆனால் நீங்கள் செய்யும்போது ஏலக்காய் ஒரு 2 ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கி வந்தால் போதும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 போல் முந்திரியை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கப் அரிசி எடுத்திருந்தேன், அதில் 1 கப் தேங்காய் பால், இன்னொரு கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் பண்ணதும் அரிசியை போட்டுடலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். இந்த நெய் சாப்பாட்டுக்கு சிக்கன் சுக்காவை வச்சு பேர் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரெசிபியை நான் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு சுவையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பை.